ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/5/2024 கருணையா ப்ளஸ் KN 521க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5-4, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 0-4-1, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 2-5-4, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 7-5-1 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட நம்ம சீரியலாக கூட்ட போகிறோம். அது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-1, 3-1, 4-1, 5-1, 6-1 சொல்லிட்டு அப்படியே சீரியல் ஆட் ஆகிட்டே வருது நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டோடு சேர்த்து ஆல் போர்டு டச்சுகளும் இருக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 9-5 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. நம்மளோட எக்ஸ் ஏபிங்கிறதுனால இதில் ஏபியில் இருக்கிறது 9-2, இதோட நம்ம 2-1 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 2-1, இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். 9ஓட 2 கூட்டினோம்னா இங்கே 1 கிடைக்கும். இங்கே 2ஓட 1 கூட்டினா 3 கிடைக்கும். 1 அல்லது 3 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 3. இங்கே நம்மளுக்கு இந்த 9-5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3-3-0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3-3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல டபுள் பெய்டாக கிடச்சிருக்கு நண்பா ஏபி போர்டு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட், ஏன்னா நம்மளுக்கு டபுளாகவே கிடச்சிருக்கு. இப்போ சேம் ஃபார்மேட் தான் 3-3-0க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 3-3, இதோட ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 3-1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, 3ஓட 1 கூட்டினா 4, 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 3-3-0க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 6 4. இப்போ நம்மளுக்கு இந்த 3-3-0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4-8-4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏ அண்ட் சி நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏசி போர்டு. 2 ட்ராவிலையும் பேர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு பேர்ஸ் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு டச்சஸும் பெய்ஸும் இருக்குது நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4-8-4க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 4-8, இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 4-1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, இங்கே 8ஓட 1 கூட்டினா 9, 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 4-8-4க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 4-8-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6-8-3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி நண்பா. இப்போ 6-8-3க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 6-8, இதோட ப்ளஸ் 5-1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினா 1, 8ஓட 1 கூட்டினா 9, 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 6-8-3க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 1-9. இப்போ இந்த 6-8-3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1-0-7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம் நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 1-0-7. இதில் நம்ம எடுக்க போகிறது 10, இதோட நம்ம ப்ளஸ் 6-1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 0ஓட 1 கூட்டினா 1, 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 1-0-7க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 7 1. இப்போ இந்த 1-0-7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7-5-1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7-1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா நம்மளுக்கு மறுபடியும் பேஸ் கிடச்சிருக்கு. இது நல்ல மெத்தட். அதிகப்படியான ட்ராக்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட ட்ராக்கல்லே நம்ம 10 ட்ராக்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் நண்பா.
சேம் ஃபார்மேட் தான் நம்ம மாற்றி மாற்றி போடும்போது நம்மளுக்கான நல்ல வின்னிங் கிடைக்குது. இப்போ 7-5-1க்கு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம எடுக்க போகிறது 7-5, இதோட நம்ம ப்ளஸ் 7-1. இப்போ இதை கூட்டிடலாம். 7 கூட்டினோம்னா 4, எங்கள் 5ஓட 1 கூட்டினா 6, 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 7-5-1க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 7-5-1க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2-5-4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி நண்பா. 6 ட்ராக்களுக்கு மேலே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 2-5-4 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2-5 எடுக்கணும். இதில் வந்து நம்ம ப்ளஸ் 81. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 5ஓட 1 கூட்டினா 6, 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 2-5-4க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 6. இப்போ இந்த 2-5-4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 0-4-1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக டச்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு ஏ போர்டும் கிடைக்கிது நண்பா. அதனால தான் நான் இதை ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இப்போ 0-4-1க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 0-4-1 இதில் நம்ம எடுக்க போகிறது 0-4, இதோட நம்ம ப்ளஸ் 9-1. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 9 கூட்டினா 9, 4ஓட 1 கூட்டினா 5, 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 0-4-1க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 0-4-1க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5-4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 5-4 தான் நம்மளுடைய போன வார வியாழக்கிழமை ரிசல்ட். இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா அதிகப்படியான ட்ராக்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 5-4 இதில் நம்ம எடுக்க போகிறது 5-2, இதோட நம்ம ப்ளஸ் 1-1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினா 6, 2ஓட 1 கூட்டினா 3, 6 அல்லது 3 இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை எப்போதும் போல் நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறு அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் இன்னும் வராமல் இருக்குது நண்பா. அதனால் இந்த ட்ராவில் டபுள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை கேம் டபுளாவோ அல்லது இந்த இதிலேருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 6-3 அல்லது 3-6 கேம் டபுளாக இருந்தால் 6-6 3-3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைடா, எனக்கு வந்து ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/5/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 5-1க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லட்டா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.